ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேப்பி லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே டாக்ஸ் வளர்க்குற பிடிக்கும். அதே மாதிரி கிளிகள் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட கிளிகள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கிளிகள் மனிதர்களோட பேச்சுகளை நல்லாவே புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி கிளிகளும் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ நம்ம நல்ல பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே பேசக்கூடியதாகவும் இது இருக்குது. கிளிகள் என்ன ரொம்ப அதிகமாக சாப்பிடுது அப்படின்னா விதைகள், திணைகள், அதுக்கு அடுத்தப்பில் பழங்கள், அடுத்தப்பில் காய்கறிகள், இந்த மாதிரி தான் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடியதாக இருக்குது. ரொம்ப பிடிச்சது என்னது அப்படின்னா விதைகளும் தானியங்கள் ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி கியா அப்படி சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியா பேரட் என்ன பண்ணுது அப்படின்னா மாமிசத்தை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்குது. இது கால்கள் கைகளாக பயன்படுத்தக்கூடியது. அதோட விரல்களில் 4 விரல்கள் இருக்கும். அதில் 2 விரலை முன்பக்கமும் 4 விரல் பின்பக்கமும் வச்சுக்கிட்டு அதை பிடிச்சு வச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்குது. அதேமாரி ஏதாச்சும் ஒரு மரக்கிளைகளை நல்ல ஸ்ட்ராங்காக பிடிக்குது. அதெல்லாம் இந்த அதோட விரல்கள்னால தான். இதோட அழகு என்னது அப்படின்னா அதோட மூக்கு தான். எல்லாருக்குமே அதோட மூக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடியதாக இருக்குது. அது க்ரீனிஷாக இருக்கும். அதோட மூக்கு ரெட்டிஷாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. இந்த பறவை தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய பறவை அப்படி சொல்கிறாங்க. இதோட பேர் மக்கோ. இது ஒரு நாய் கடிச்சிச்சு, அதாவது ஒரு நாய் பிடிச்சிச்சு அப்படின்னா எப்படி வலிக்கும், அதே வலி தான் இந்த கிளி நம்மளை பிடிச்சிச்சு அப்படின்னா ரொம்பவே வலிக்கக்கூடியதாக இருக்குது. கிளிகள் எத்தனை வருஷம் வரைக்கும் வாழக்கூடியதாக இருக்குது அப்படின்னா 50லேருந்து 100 வருஷம் வரைக்கும் வாழக்கூடியதாக இருக்குது. பிக்மி அப்படிங்கிற ஒரு கிளி தான் கிட்டத்தட்ட உலகத்திலேயே ரொம்ப குட்டியோண்டு கிளியாக இருக்குது. கிளிகளோட வகைகள் 398 வகைகள் கிளிகள் இருக்குது. அதில் லவ் பேர்ட்ஸும் ஒரு கிளி வகையை சேர்ந்தது தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் கிளிகள் வளர்க்கக்கூடாது அப்படி சொல்லி தமிழ்நாட்டில் ரூல்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம கிளிகளை ரொம்பவே அடைச்சி போட்டு அதுக்கு அடுத்தப்ப நிறைய பேர்ட்ஸ் கிளிகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கிளிகளை நம்ம வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ரூல் போட்டிருக்காங்க. கிளிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.